மூடின பிறகு வளர்ச்சி இல்லைங்களா? இப்போ தொழில் நீங்கள் ஒரு கடை மூடினா 10 பேர் வேலை செய்வாங்க, குறைவாங்க இல்லையா? அப்போ ஒரு பெரிய தொழிற்சாலை மூடும் போது எவ்வளோ பேர் குறைவாங்க? இப்போ நம்ம எல்லாம் கண்கூட பார்க்குறோம். நம்ம எல்லாரும் உள்ளூர் மக்கள், வெளியூர் மக்கள் சொல்கிறது வந்து நம்ம நம்பணும்னு கிடையாது. உள்ளூரில் நம்ம இங்கே அனுபவபூர்வமாக அனுபவிக்கிறோம். இன்றைக்கி வீரபாண்டியத்தை எடுத்திங்கன்னா ஒரு சின்ன மாட்டு தொழுவை என்ன பண்ணுவாங்கன்னா அதை கட்டி விட்டு அதில் நிறைய பேர் வாடகைக்கு விட்டுட்டு இருப்பாங்க. இன்றைக்கி அது நடக்கா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ஏரியா ஃபுல்லாக ரோடு போட்டதே செல்லைட்டு தான் போட்டாங்க. ஆனால் அதெல்லாம் சொல்கிறது இல்லை. நம்ம என்ன சொல்கிறோன்னா உண்மை எப்பவும் உண்மை பேசணும். நாம் நீங்கள் வந்து கையில் கேமரா இருக்குது, எங்கே வேணாலும் கேமரா எடுத்துகிட்டு போய் நீங்கள் காட்டுங்க. ரோடு போட்டதுலேருந்து எல்லாமே தண்ணி கொடுத்ததுலேருந்து கக்கூசு ஒரு வீட்டு கக்கூசு வீடு முதல் கட்டி கொடுத்தாங்க. பாத்ரூம் வசதிகள் கட்டி கொடுத்தாங்க. மாநகராட்சி செஞ்சுருக்கு. அது இப்போ தான் செய்யணும் தான் செய்யும். இப்போ வந்து இன்றைக்கி எல்லா முதல்ல செஞ்சுட்டு இருக்காங்கல்ல. இல்லை மாநகராட்சி செய்யுதுங்க. இப்போ எல்லாரும் செய்கிறோம். நம்ம சேர்ந்தா நம்ம எல்லாம் செய்கிறோம். மாநகராட்சிக்கு நம்ம தான் செய்கிறோம். வரி கட்டுறோம் இல்லையா? எல்லாம் செஞ்சுட்டு தான் இருக்கும். சொல்லுங்க. ஸ்டெர்லைட் வந்து நிறைய பேருக்கு பாதிப்பு அப்படின்னு சொன்னாங்க. பசுமை காப்பர்னா என்னது? பசுமை காப்பர்னா அதில் சுற்றுச்சூழல் இல்லாமல் அவங்க வந்து உள்ளே நல்லது. இப்போ வந்து நம்ம வந்து புகை போவது வந்து கீழே வருது அப்படின்னாங்க. இப்போ வந்து அது மேலே கொண்டு போகிறாங்க. தண்ணியில் வந்து இப்போ ஒரு இதை வந்து இது பண்ணாங்கன்னா அவங்களே மறு சர்க்குலர் கொண்டு வந்து அதை இது பண்ணுறாங்கிறாங்க. அவங்க கொடுக்குறதே வந்து இதில் ரீவைட் பண்ணி எல்லாம் கொண்டு வந்துடுறோம் அப்படிங்கிறாங்க. மறுபடியும் சுழற்சி முறையில் கொண்டு வரேன் அப்படிங்கிறாங்க. அதை வந்து நம்ம என்ன பண்ணணும், கண்காணிக்கணும். கண்டிப்பாக வந்து கண்காணித்து என்ன பண்ணுறீங்க, என்ன செய்வீங்க தெளிவாக இது பண்ணி. ஏற்கனவே கோர்ட்டு ஆர்டரே கொடுக்குறாங்கல்ல. கோர்ட்டு ஆர்டர் கொடுக்கும்போது நம்ம வந்து அந்தளவுக்கு ஆராய்ச்சியாளர் கிடையாது. நம்ம வந்து பொதுமக்கள் நிறைய பேர் சொல்கிறது நம்மளும் நம்புகிறோம். அது உண்மை என்னன்னு சொல்லி நம்ம உள்ளே இருந்து பார்க்குற அளவுக்கு அதுக்கு வந்து என்ன ஐஐடி படித்தவங்க இருக்காங்க, ஐஐடி படித்தவங்க இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் கொண்டு வந்து அது சரியாக தப்பான்னு முதல்ல பார்க்கணும். யாராவது சொல்கிறது நம்ம நம்பக்கூடியது. அப்போ அப்துல் கலாம் சொன்னாங்க கூடங்குளம் கொண்டு வந்தார். எல்லாம் கூடங்குளம் வேண்டாம்னு போராடினாங்க. நீ கூடங்குளம் கரண்ட் தான் எல்லா இடம் மின்சாரம் கொடுத்துட்ருக்கேன். இன்னும் அடுத்த பிளான்ட்டு போடுறாங்க. இன்றைக்கி அந்த உள்ளூர் மக்கள் வேலை கேட்குறாங்க. அந்த இதில் கூடங்குளத்திலே உள்ளூர் மக்கள் வந்து எங்களுக்கு வேலை கொடுங்க அப்படிங்கிறாங்க. இதே வேலை நாங்கள் என்ன சொல்கிறோன்னா உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுத்தா நம்ம அவங்களுக்கு தெரியும்ல இது தப்பு சரின்னு சொல்லி. இப்போ நம்ம ஒரு எல்லாம் இருக்காங்க தூத்துக்குடி மக்களுக்கு வேலை கொடுத்தான்னு வச்சுங்களேன், நீ தப்பாக பண்ணுறியான்னு சொல்லி எல்லோரும் கேட்போம்ல. இப்போ நம்ம தப்பாக சரியாக நமக்கு தெரியாமல் தானே இவ்வளோ பேசுகிறோம். நான் என்ன சொல்கிறேன்னா உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கும் போது இது தப்பு சரி, இது கொடுக்கணும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்மளே முடிவு எடுத்துடலாம். நம்மூர் மக்கள் நம்மளை தப்பாக விடுவாங்களா? அவங்க கெட்டு போகிறதுக்கு விடுவாங்களா? நம்மூர் மக்களை நம்ம கெட்டு போய் விடுவோமா? அதனால் நம்ம உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கணும். வேலை கொடுக்கும் போது என்ன பண்ணுவோம்னா அவங்க சரியாக இல்லைன்னா உள்ளூர் மக்கள்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வசதியாகவும் இருக்கும். நான் எதை சொல்கிறேன், உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுங்க. உள்ளூர் மக்களுக்கு வேலை கொடுக்கும்போது என்ன அங்கே உள்ள என்ன நடக்குது வெளியே வந்துடும். உள்ளூர் மக்களுக்கு இல்லாதனால தான் நமக்கு என்னன்னு நமக்கு தெரியாதனால தான் இவ்வளோ பிரச்சனையே. நம்ம உள்ளூர் மக்களுக்கு வேலை வேணும் நான் சொல்கிறேன்.